Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவிடைமருதூர் பாமக பிரமுகர் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக தமிழகத்தில் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக உமேஷ், தமிழகம் முழுவதும் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தஞ்சாவூரில் ராமலிங்கம் 2019ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாகவும் அதே போன்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படுகின்ற தவாப் பணியை எதிர்த்ததாக, தவாப் என்கிற அந்த பணியை எதிர்த்ததாக இந்த கொலை நடந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இது தொடர்பாக இன்றைக்கு தஞ்சாவூர், குறிப்பாக திருச்சி, கும்பகோணம், மயிலாடுதுறை என 25க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டங்களில் 2 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த சோதனையில் ஏதாவது அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுடைய முக்கிய ஆதாரங்கள் அல்லது வேறு ஏதாவது சதித்திட்டங்களை நிறைவேற்றுவதற்குடைய பின்னணியில் இந்த கொலை சம்பவம் அரங்கேறியதா என்பது குறித்த பின்னணியில் இந்த சோதனை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ராமலிங்கம் என்பவர் 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக குறிச்சி மலையைச் சேர்ந்த முகமது ரியாஸ், நிஜாம் அலி ஷர்புதீன், முகமது ரிஸ்வான், அசாருதீன் உள்ளிட்ட 5 பேரை அப்போது கைது செய்தார்கள். குறிப்பாக இந்த கொலை சம்பவத்தில் இருந்த காரணங்கள் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளுக்கு மாற்றப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையுடைய பின்புலத்தில் குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் வடகரை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய நவாஸ்கான் என்கிற அந்த தேரெழுந்தூர் பெருமாள் கோயில் சன்னதி தெருவில் இருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அமைப்பினுடைய மாநில தலைவர் ஃபைசர் ஆகியோருடைய வீடுகளிலும் சோதனையானது இன்று காலை முதலே நடத்தப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருந்து இந்த தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகள், குறிப்பாக தஞ்சை, திருச்சி, மயிலாடுதுறை, கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்றிருக்கக்கூடிய NIA என்று சொல்லப்படுகின்ற தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இந்த தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத கலவரங்களை தூண்டுவதாகவும் அதே போன்று ஏதாவது பிரச்சனைகள், சதித்திட்டம், நாசவேலைகள் போன்ற செயல்களுக்கு இவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் என்ற கோணத்தில் இந்த இடங்களில் சோதனை நடத்தப்படுவதாக முதற்கட்ட தகவல் கூறப்படுகிறது. தொடர்ந்து 2019க்கு பிறகு தொடர்ந்து கைது நடவடிக்கைகள், அது சார்ந்து இருந்த பல்வேறு விசாரணையினுடைய பின்னணியில் தொடர்ந்து இந்த விசாரணை என்பது மிகப்பெரிய அளவில் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. NIA அதிகாரிகள் குறிப்பாக இந்த வழக்கில் ஏற்கனவே தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்த முகமது அலி ஜின்னா வயது 39, அதே போன்று கும்பகோணம் மேலக்காவேரியைச் சேர்ந்த அப்துல் மஜீத் வயது 42, வடக்கு மாங்குடியைச் சேர்ந்த புர்ஹானுதீன் 33, திருவிடைமருதூரைச் சேர்ந்த ஷா சுல் அமீத் வயது 32, திருமங்கலக்குடியைச் சேர்ந்த நஃபில் ஹசான் 33 ஆகியோர் தொடர்பு இருப்பதும் தெரிய வந்தது. தலைமறைவாக இருந்த 5 பேரையும் NIA அதிகாரிகள் தொடர்ந்து தேடி வந்தார்கள். அவருடைய புகைப்படங்களை வெளியிட்டு இவர்கள் குறித்த அடையாளங்களை தெரிவிக்கக்கூடியவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்றும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக NIA அதிகாரிகளுடைய இந்த சோதனை என்பது டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் சுமார் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.